யூதர்கள் அவர்களது கடவுளை எல், எல்லோவா, எல்லோஹிம், எல் சடை, ஜஹோவா என்ற பெயர்களால் அழைக்கின்றனர். இவை எல்லாமே சிவனை குறித்த பெயர்களே. உண்மையில் யூதர்கள் சிவனை பகல் தனியாக எல் என்று சூரியனின் பெயரால் வழிபடுகின்றனர். அதற்கான காரணம் மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியது. யூதர்கள் ஆதியில் கசார் பகுதியைச் சேர்ந்தவர்கள். அது மிகவும் குளிரான பகுதியாக இருந்ததால் அவர்கள் சூரிய ஒளியை ஆராதித்தனர். அதனால் தங்களது கடவுளான சிவனை சூரியனின் அம்சமாக எல் என்றே அழைத்தனர். குமரிக்கண்ட நீரூழியிலிருந்து தப்பிய யூதர்களின் மூலத்தந்தையான நோவாவின் கப்பல் கசார் பகுதியில் உள்ள அராரட் மலையில் தரை தட்டியது என்பதை இங்கு சேர்த்து எண்ணுங்கள். எனவே குளிர்நிலத்தில் வாழ்ந்த யூதர்கள் தங்களது கடவுளான சிவனை பகலை குறிக்கும் சூரியனின் அம்சமாக எல் என்று அழைத்தனர். கொடிய வெப்பப்பகுதியில் வாழ்ந்த முஸ்லிம்கள் தங்களது கடவுளான சிவனை இரவை குறிக்கும் நிலவின் அம்சமாக அல் என்று அழைத்தனர். எனவே யூதர்களை சூரிய வம்சம் என்றும் அரேபியர்களை சந்திர வம்சம் என்றும் அழைக்கலாம். அல் பிளஸ் ஆ, அல்லா. ஆ என்பது ஆதியை குறிக்கும் சொல். எனவே அல்லாஹ் என்றால் ஆதி கடவுளான சிவன் என்றோ அல்லது ஆதி சிவன் என்றோ பொருள்படும். அல்லாஹ் என்ற சொல் சிவனை குறித்தது என்று தாபித்து விட்டோம்.